செய்தி வெளியீடு எண் 297 நாள் 25/6/2026. செய்தி வெளியீடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கிணங்க இன்று 25/6/2026 தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ப. வெங்கடரமணன் மற்றும் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கு. ஜெகதீஸ்வரி ஆகியோர் தலைமையில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தால் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் தொடர்பான திட்டங்களின் செயல்பாடு மற்றும் மேம்பாடு குறித்து ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் வழங்கப்படும் உணவு வகைகளை குழந்தைகளுக்கு பிடித்ததாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் எனவும், மதிய உணவு திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், அரசினர் குழந்தை பராமரிப்பு நிறுவனங்கள் ஆகிய திட்டங்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் தரமாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்யவும், அரிசியை நன்றாக சமைத்திடவும், கொண்டைக்கடலை உள்ளிட்ட பொருட்களை நன்றாக வேக வைத்து சமைத்திடவும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. முதியோர் இல்லங்களுக்கு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்திடம் இருந்து உணவுப் பொருட்களை கொள்முதல் செய்திட அறிவுறுத்தப்பட்டது. மேலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை திட்டங்களுக்கு தேவையான இதர உணவுப் பொருட்களை தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தால் நடத்தப்படும் அமுதம் பல்பொருள் அங்காடிகளில் கொள்முதல் செய்ய ஊக்கப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. கடந்த 5-6 ஆண்டுகளாக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்திற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையிடமிருந்து வழங்காமல் நிலுவையில் இருக்கும் ரூபாய் 500 கோடி பெறுவதற்கான ஒத்திசைவு நடவடிக்கைகளை ஜூலை 15ஆம் தேதிக்குள் விரைந்து முடித்து பணப்பட்டுவாடா செய்திட அறிவுறுத்தப்பட்டது. மேலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் தற்போது வழங்கப்பட்டு வரும் உணவு வகைகளுடன் திணை உள்ளிட்ட சிறுதானியம் சார்ந்த உணவு வகைகளை சேர்த்து வழங்க ஆலோசிக்கப்பட்டது. மேற்காணும் திட்டங்களின் உணவுப் பொருட்களை எந்தவித தாமதமும் இன்றி உரிய நேரத்திற்கு கொண்டு செல்வதை உறுதி செய்ய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பு. உமாநாத், இ.ஆ.ப. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் செயலாளர் திருமதி மரியம் பல்லவி பல்தேவ், இ.ஆ.ப. சமூக நல இயக்குனர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார், இ.ஆ.ப. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட இயக்குனர் திருமதி சாந்தி, இ.ஆ.ப. உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.